ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி கிரீன் எனர்ஜி. இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷனில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக தான் இருக்கிறாங்க. அப்படின்னா வேல்யூஷன் ரொம்ப கூட அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமாகுது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 60 இருக்குது. அப்படின்னா ஃபினான்ஷியலாக இவங்க நல்ல கமாண்டபிலிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. வேல்யூஷன் 9.5 வந்துருச்சு. அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இல்லாட்டி ஹை வேல்யூஷன்னு சொல்லலாம். மொமெண்டம் பார்த்தோம்னா இன்னும் புல்லிஷ்லேயே தான் இருக்குது. இன்னும் பெரிஷ்க்கு டேர்ன் ஆகலை. ஆனால் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ₹500 கொடுத்துருக்குறாங்க. டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா ₹1890 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதிலிருந்து ₹500 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பை ஜோனுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 1.7 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 0.5 இருக்குது. 1.7ங்கிறது அப்ரோப்ரியேட்டு ஆப்டிமம் லெவல். 0.5 அப்படிங்கிறது அவங்களுடைய தேவைக்கு சரியாக இருக்காங்கிறத நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் பார்க்க முடியும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ஈக்விட்டி ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னாக்க 10% தான் ரிட்டர்ன் வருது. ஸோ இப்போ இவங்களுக்கு ரிட்டர்ன் 10% தான் வருது. ஃப்யூச்சரில் இது கூடலாம். ஏன்னா இவங்க க்ரீன் எனர்ஜிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொன்னாக்க ஃப்யூச்சரில் இது கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, 271 இருக்குது. இது கூடவா குறைச்சாங்கிறத நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. டெப்ட் டு ஈக்விட்டி 6.4 இருக்குது. இதுவும் கூடவா குறைச்சா அப்படின்னு நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ப்ரைஸ் டு புக்கு 17 இருக்குது. கேட்கவே வேண்டியதில்லை. ஸோ இப்போ இது எல்லாமே ஓவர் வேல்யூஷனுக்கான ஒரு பெரிய மெட்ரிக்காக இருக்குது. இப்போ சரி, நம்ம அதை விட்டுருவோம். அது ஓவர் வேல்யூஷன் தான் தெரிஞ்சு போச்சே. ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் 11.9ம் அதுக்கப்புறம் -30 சர்ப்ரைஸும் எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டாந்துருவோம். கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு அனாலிசிஸ்ட் மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறாரு. செல்லுன்னு தைரியமாக சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. சரி, இப்போ இங்கே என்ன செய்யுது, கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூட இருக்குது. ஆமாம், இயர் ஆன் இயர் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் இயர் ஆன் இயர் கூட இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னாக்க நமக்கு இதாக வருமா, பாசிட்டிவாக வருமா அப்படின்னாக்க இது 21 இது என்னன்னு தெரியல. சரி, 21ன்னு வச்சா கூட 13, 21னாக்க பாசிட்டிவாக ஓடியாந்துடும். ஆமாம், பாசிட்டிவாக ஓடியாந்துடும் தான் நினைக்கிறேன். இது கம்மாவா புள்ளியான்னு தெரியல. 21, 26, 21, 20, 21.6 வருது. இது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் கூட வரும்னு வச்சுக்குவோம். இப்படி இருக்குது. இப்போ இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ரெவென்யூவையும் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஆனால் குவார்ட்டர்லிக்கு குறையலை. இயர் ஆன் இயர் தான் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர்லிக்கும் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயருக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ இவனுடைய இபிஎஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க டபுள் டிஜிட்டுக்கே வரலை, எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. புக் வேல்யூ 110 இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட இது புல்லிஷ் ட்ரெண்டில் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹோல்டிங்கில் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் பிளெட்ஜ் 1% இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எம்எஃப் இது இவங்க 0.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அடித்து ஏற்றி விட்ருக்கிறானே. இப்போ இதிலேருந்து பார்த்தோம்னாக்க எம்எஃப் ஹோல்டிங் 0.05க்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருக்கிறான், அதை ஏற்றி வச்சுருக்கிறான். ஸோ இப்போ இவங்க 0.1%, ஆமாம் 0.1%, இவங்க 0.0%, 0.5%, ஆமாம் 0.05% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். லோ 469 எடுத்துக்கிட்டு
469 தான் அந்த பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை எடுத்துக்கிட்டோம். எஸ்டிமேஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த நிலையில் வந்து எஸ்டிமேஷன் கம் ட்ரூ ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இது இல்லாமல் நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் சர்ப்ரைஸ் இல்லாமல் எஸ்டிமேஷன் மாத்திரம்னா 640, மைனஸ் சர்ப்ரைஸோடு சேர்த்துனா 612. அதுக்கு அடுத்தது இபிஎஸோட குமுலேட்டிவ் அண்ட் டிடிஎம்னு பார்த்தோம்னா 593. இந்த குவார்ட்டரில் 0.8 எடுத்திருக்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா 513. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு டிடிஎம் வந்து 1.5 சொல்லுது. 1.5 சொன்னால் 531. இல்லை அதையும் காட்டிலும் போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டரை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கீழே அப்புறமா கால்குலேட் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்ட்டு. அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எஸ்டிமேஷன்னு போட்டாலே 640, அதுக்கப்புறம் இது வந்து இபிஎஸோட டிடிஎம் அண்டு குமுலேட்டிவ்னு போட்டால் 593, அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணினா 513, நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு உண்டான ரிசல்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணால் 531. ஸோ இப்போ 531லேருந்து 513லேருந்து 31, 593, 612லேருந்து 640, இந்த 3 ரேஞ்சு தான் நம்மளால் எடுக்க முடியுது. இதை தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இவன் அனாலிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறான்? அனாலிசிஸ்ட் வந்து 500க்கு அவன் கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இது மேலே ஏறுறேன், அதானி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறேன்னு சொன்னாங்களாம் நம்ம பொறுப்பாக முடியாது. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு இதோட இதில் இந்த இடத்துல திரும்பும் போதே நான் வந்து இந்த இடத்தையும் நான் எதிர்பார்த்தேன். இந்த 500ஐயும் முன்னாடி எதிர்பார்த்தேன். அப்போ தான் ஹிண்டல்பர்க்கு வந்து கொடுத்து அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து இந்த 61.618ஓட தான் திரும்புங்கிறதையும் எதிர்பார்த்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் இந்த இதுக்காக குறைச்சேன். பார்த்தீங்களா, 0.618ஓட இவன் திரும்பிட்டு இருக்கிறான். உடைச்சான்னா மேலே போகிறத பார்த்து இப்போ பேசலாம். கீழே உடைச்சான்னா இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக குவார்ட்டரில் வந்து இபிஎஸ்ஸு புக் வேல்யூலாம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து ப்ரைஸை வந்து மேக்கப் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன நடக்குதுங்கிறத இனிமேல் குவார்ட்டர் எண்டு வரும்போது, குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது மாத்திரம் வாட்ச் பண்ணால் போதும். நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போதைக்கு, இப்போ இல்லை, அப்போதைக்கு பார்த்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.